வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. அயோக்கியர்களின் கடைசி ஆயுதம் அவதூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு சின்ன விதிவிலக்கு உண்டு. RSS காரனுக்கும், பிஜேபி காரனுக்கும், நாத்தாக்கா காரனுக்கும். ஆமா, ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே அவதூறு தானே. இப்போ நாத்தாக்கா கட்சி எடுத்துக்கோங்க, அதோட பேஸ் என்ன அப்படின்னா அந்த புகைப்படம், பிரபாகரன் அவர்களோட எடுத்து அந்த புகைப்படம் அப்படிங்கிறது தான். அதுவே பொய் தான். தொடர்ந்து ஒரு பொண்ணு மேல வந்து 15 வருஷமா எப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்பியிருக்காங்க அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ரீசெண்டா வந்து சாட்டை வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோவே விஜயலட்சுமி அவர்கள் கர்நாடகால ஏதோ ஒரு விஷயத்துக்காக விளக்கம் கொடுத்த ஒரு வீடியோ தான். அதை தமிழாக்கம் செய்யறேன், அதாவது கீழே நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த போட்ட ஒரு வீடியோ. அது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி அப்பட்டமான அவங்க பேசுனதே கிடையாது. அவங்க அங்க கன்னடத்துல பேசிட்டு இருக்கவே அங்க ஓடிட்டு தான் இருக்கு. கீழே தமிழாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு அவதூறு. இத மொழிபெயர்த்தது ஒரு வேளை வந்து ஒரு தெலுங்கு தெரிஞ்ச ஒரு நபர். அது எதுக்கு நான் மென்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு வரேன். அவர் வந்து கன்னடம் தெரியாத ஒரு நபரா இருந்து நான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்து கொடுத்துருந்துக்கலாம். இல்ல இவன் என்ன பெரிய ஒழுக்கமானவனா சாட்டை துரைமுருகன், பொய் புழுகுனி தானே, சீமானுக்கு அடுத்தபடியா அவன் பேசுறது எல்லாமே பொய் அப்படின்னு. ஏன் ஒரு பொய் பேசினா, அவதூறு பேசினான்னு சொல்லிட்டு கேஸ் வாங்கிட்டு ஜெயில போய் இருந்துட்டு வந்தவன் தானே. சோ அதன் பேர்ல எடுத்துக்கிட்டா வேணும்னே வந்து இந்த மாதிரி போய் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரி, அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் முதல்ல நம்ம பேசிக்கலாம். 2013 சீமான் அவர்களுக்கு வந்து திருமணம் நடக்குது. ஏன் இதை எடுத்து பேசுற அப்படின்னா, நேத்து கூட ஒரு நபர் வந்து என் வீடியோக்கு கீழே 2013 திருமணம் நடக்கும் போது அந்த அம்மா வந்து போய் படத்துல எல்லாம் வர மாதிரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை நிப்பாட்டி இருந்துக்கலாமே. அப்ப இவங்களோட இன்டென்ஷன் பணம். சீமான் கிட்ட பணம் பறிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. 2013 வரைக்கும் வந்துட்டு அவன் வளரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்பதான் வளர்ந்துட்டு இருந்த சமயம். ஆனா ஒரு பைசா பணம் இருந்திருக்காது. ஏன்னா 4 படம் எடுத்துட்டு நக்கிட்டு போற மாதிரி எடுத்தவன் தான் அவன். சோ அவன் கிட்ட வந்து என்ன இருக்கு பணம் பறிக்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2011 யாரோட ஆட்சின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அம்மையாரோட ஆட்சி. அந்த சமயத்துலதான் கூட வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாம் வருது. அதனால மேடையா சீமான் வந்து அம்மையாருக்காக ஓட்டு கேட்டிருப்பாரு. முக்கியமா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த இலை மலர்ந்தா ஈழம் மலரும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பேசி வந்து ஓட்டு கேட்டிருப்பான் இல்லையா. அது எல்லாமே இந்த கேஸ் வந்து வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன்ல அந்த அம்மா காலில் போய் விழுந்திருக்கான். அந்த அம்மாவும் இவனை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பெண்ணின் பெறாம அவங்களுக்கு நீதி வழங்காமல் 2011 13 வரைக்கும் வந்து அதுக்கப்புறமே அவங்க 10 வருஷம் வந்து அவங்களோட ஆட்சி தான். அப்படிங்கிறப்போ அந்த கேஸ் வந்து வெளியிலேயே வராம பாத்துக்கிட்டாங்க. சீமான் கேட்கறாங்க, இன்னைக்கு என்ன வந்து பேசுறீங்க, 15 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த கேஸ 10 வருஷமா முடக்கி வச்சிருந்தது, 10-11 வருஷமா முடக்கி வச்சிருந்தது இவனுடைய சித்தப்பாவும் ஜெயலலிதா அம்மையாரும் தான். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணிருக்க முடியும் அந்த பெண்ணால தனியா நின்று? தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, அவங்க வீட்டுல ஆண் துணையே இல்ல. அப்படிங்கிறப்போ சரி, இப்ப 2011 கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க பணத்துக்காகவோ இல்லாட்டினா திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் பணம் பறிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலயோ வரல, நீதி வேண்டும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. அப்பமே ஜெயலலிதா அவர்கள் வந்து இதுல தலையீடு செய்து தான் ஒரு பெண் அப்படின்னு உணர்ந்து இன்னொரு பெண்ணுக்காக உதவி பண்ணியிருந்தேன்னா கேஸ வந்து வேற மாதிரி இல்ல. திருமணம் தான் முடிக்கணும் இல்ல, இந்த அயோக்கியனா அவங்க திருமணம் செய்யணும் கூட அவசியம் இல்ல. ஆனா மியூச்சுவலா பிரியறதுக்கு ஒரு அவங்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா முடிச்சிருந்துக்கலாம். அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணது யாரு? அது மட்டுமல்ல, அந்த 2011 இந்த கேஸ் கொடுத்த உடனே சீமான் கிட்ட வந்து ஒரு பேட்டியும் எடுக்கிறாங்க. அந்த பேட்டி வந்து நான் அதுல பாருங்க, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். நான் வந்து இவங்க சொல்ற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்திலையும் கல்லூரி வளாகத்திலையும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை. அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்படி இந்த வேலையை செய்துட்டு இருக்க முடியும்? அப்புறம் இடைப்பட்ட காலங்கள்ல என்ன சொன்னா, இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல உங்களுக்கு தெரியும். அப்ப இவன் பேசுறது எல்லாமே அவதூறு. இந்த அவதூறை தாண்டி அவ என்ன பெரிய ஒழுக்கமானவளா அப்படிங்கிற குற்றச்சாட்டை சீமானும் வைக்கிறான், சாட்டையும் வைக்கிறான், நம்மளுக்கு கீழே கமெண்ட்ஸ் போற அத்தனை தம்பிங்களும் வைக்கிறாங்க. அவங்க என்ன ஒழுக்கமானவங்கன்னு. எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தொடர்ந்து பரப்பப்படுற அந்த அவதூறு. அதாவது சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமியோட வாழ்க்கையை நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த முன் அப்ப அந்த என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்த சமயம் தான் அவங்களோட பட வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டு இருந்த சமயம். அதாவது கர்நாடகால 1998. அப்போ ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் பேர் களஞ்சியம் இல்லையா? ஆமா,
அவரேதான். அவர் என்ன பண்றாரு, இந்த அம்மாவை ஒரு படத்துக்காக நடிக்க கூட்டிட்டு வர்றாரு. பூந்தோட்டம் அப்படிங்கிற படம். இந்த பூந்தோட்டம் படத்துல தேவயானிக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க, முரளி அவர்கள் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதன் மூலமா இவங்களுக்கு களஞ்சியம் மூலமாகவும் நட்பு கிடைக்குது. இப்போ உங்களுக்கு அந்த மாரிதாஸ் சொல்ற மாதிரி இவங்க கூட இருந்தாங்களா, இவங்க கூட இருந்தாங்களா அப்படின்னு நீங்க போட்டு பாத்துக்கோங்க. ஆனா 1998 அதுக்கப்புறம் அந்த படத்தை முடிச்சுட்டு அவங்க வந்து எப்பயும் போல கர்நாடகாவுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மா பர்வதம்மா அவங்க கூட எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் சரி. இப்போ 98 நடிச்சவங்களுக்கு பின்னால 2001 ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு அழைப்பு வருது. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து அங்கேயுமே பட வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்ச சமயம் ஆயிடுச்சு. என்னதான் பர்வதம்மா தலையிட்டு இவங்களுக்கு வந்து வாய்ப்பு விடுங்கன்னு சொன்னாலும் பெரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அங்க வரல. அதனால 2001 அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பட வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்க இங்க வராங்க. இப்படி 2001 ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சவங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரியில எல்லாம் கூட ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்படி நடிச்சுட்டு இருக்கும் போதுதான் மறுபடியும் வந்துட்டு பர்வதம்மா கூப்பிட்டு பேசினாங்க எல்லாமே சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து அங்க ஒரு சில படங்கள் கிடைக்க திரும்ப அங்க போகும்போது சுஜன் அப்படிங்கிற ஒரு நடிகரோட அவங்களுக்கு தொடர்பு. அதுவும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்றாங்க, எனக்கு 2 வருஷம் 3 வருஷம் காதல் கூட கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சுஜன் மேல என்ன அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காதல், ஏன் அது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2007 விஜயலட்சுமியோடைய தந்தை இறக்குறாங்க. அந்த துக்கத்துல அவங்க இருக்கிற சமயத்துல சுஜன் அப்படிங்கிற அந்த நடிகர் வந்து இவங்களுக்கு பழக்கமாறாங்க. அது முக்கியமா அவங்க அப்பா இறந்திருக்காங்க அப்படின்னு அது சம்பந்தமா பேச ஆரம்பிச்சவர் தான். வீட்டுல 3 பெண்கள் இருக்காங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நட்பு இவங்க கூட ஆரம்பிச்சு ஒரு சில மாதங்களே, அதான் 2-3 வருஷம் இல்லன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திலே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திருமணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. சென்னையில தான் வந்து அவங்களோட என்கேஜ்மெண்டே பண்ணதாகவும் அதுக்காக வந்து நிறைய லட்சக்கணக்குல வந்து இவங்க சைட்ல இருந்துமே விஜயலட்சுமி சைட்ல இருந்துமே செலவு பண்ணதாகவும் விஜயலட்சுமி அவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதையே அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா பணத்துக்காக தான் வந்து சீமான் கிட்ட போனா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு டாப் ஹீரோஸ்ல நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட வாய்ப்புகள் குறைஞ்ச போதுமே வந்து 12 படம் ஒரு வருஷத்துல நடிக்கிறதுன்னு இல்லாட்டினாலும் ஒரு 6 படங்களாவது நடிச்சுட்டே தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து நிறைய காசு சேர்த்தும் வச்சிருந்திருக்காங்க, சம்பாரிச்சும் வச்சிருந்திருக்காங்க. அது மூலமா தான் சில லட்சங்கள் செலவு பண்ணி அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை நல்லா கிராண்டா நடத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட காசு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன அப்படின்னா அது அவங்களே குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த நடிகர்களுக்கான ஒரு பில்டிங் கட்டுறாங்க போல, சங்கத்துக்கான பில்டிங் நினைக்கிறேன். அதுல அறிவிச்ச உடனே முதல்ல போயிட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்த நபர் அவங்க தானா. அது இந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு போல. அதனால அதை சாட்சியாவே வச்சு அவங்க சொல்றாங்க. அப்படி வந்து 1 லட்சம் அப்படிங்கிறது 1997-98 யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும். இவங்க என்ன நம்பி அவங்க வந்தாங்களாமா. சரி, இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்குல செலவு பண்ணிதான் அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் நடத்துறாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல அது சம்பந்தமா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவாங்க இல்லையா, நலுங்கெல்லாம் செய்வாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு முறையும் ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னே அவங்க சொல்லியும் சொல்றாங்க. அதாவது ஆரத்தி எடுத்தா, ஓ நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே, நீங்க இப்படிதானே ஆரத்தி எடுப்பீங்க, நாங்க அப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்றது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் நீங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தானே, நீங்க இப்படி செய்வீங்க நாங்க இப்படி செய்வோம் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அது ஒரு விஷயம் இல்ல 2 விஷயம் இல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த என்கேஜ்மெண்ட்லயே அதே நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணும்போதும் நடந்துட்டு இருந்திருக்கு, அதுக்கப்புறமும் நடந்துட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இது தொடர்ந்தால், ஏன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல விஜயலட்சுமி அப்படின்னு விஜயலட்சுமிக்கு புரிய வருது. நம்மளால இந்த வீட்டுல போய் நிம்மதியா வாழ முடியுமா, நம்மளுக்கும் சுஜனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அது சரி, ஆனா நம்ம போய் இருக்க போறது ஒரு குடும்பம், வெறும் சுஜன் மட்டும் கிடையாது. அப்ப அந்த குடும்பத்தாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அவங்களுக்கு நம்ம சுத்தமா பிடிக்கல, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கறனால ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கனால இதை பத்தி நம்ம சுஜன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இந்த முடிவையும் தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. சுஜனும் அதை வந்து மியூச்சுவலா அக்செப்ட் பண்ணிருக்காரு ரொம்ப மெச்சூரிட்டியோட. அவங்க வந்து வேணாம் இது தொடர்ந்தனா கடைசி வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், உனக்கும் வந்து குடும்பத்தை பகிச்சிக்க முடியாது, என்னாலையும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கவும் முடியாது, இப்பவே நான் இத்தனை டைம் இந்த கம்பேரிசன் நான் கேட்டுட்டேன், அதனால நம்ம வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை ஒட்டிதான் ஜெகதீஷ் அவர்கள் வந்து வேற ஒரு பிரச்சனை வரும்போது நீ சுஜனை ஏமாத்தினல அதனாலதான் இன்னைக்கு நீ தெருவுல நிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த சீமான் அந்த பெண்ணை ஏமாத்தி இப்போ வந்து அவங்க டெய்லி கத்தி 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 வந்து அவங்க நியாயம் கேட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே, அத இந்த ஜெகதீஷ் அவர்கள் வந்து நக்கல் அடிச்சு ட்விட்டர்லயோ இல்ல வீடியோவோ பண்ணி பேசியிருக்காரு. அதை கேட்டுதான் இவங்க பதில் விளக்கம் தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்காங்க. நான் என்ன தெருவுலையா இருக்கேன்,
இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து என்னோட அக்கா இருக்கா, எனக்கு வந்து வாழ்க்கை இருக்கு, நான் வந்து தமிழ்நாடே எனக்காக சப்போர்ட் பண்ணாத அப்போ, அந்த காலகட்டத்துல சொல்றாங்க, பண்ணாதப்போ நான் வந்து அனாதை இல்ல, எனக்கு வந்து வீடு இருக்கு. வீடுன்னு அவங்க மென்ஷன் பண்றது அந்த கர்நாடகா ஸ்டேட்டையே சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து வீடு இருக்கு, எனக்கு அந்த மக்கள் இருக்காங்க, நான் அனாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்தவ, நான் எங்க தெருவுல நிக்கிறேன்னு கேக்குறாங்க. இதையுமே கட் பண்ணி சீமான் தரப்பினர் வந்து பரப்புறதை பார்த்திருப்பீங்க. பாத்தீங்களா, அவங்க கர்நாடகா தான் வந்து வீடுன்னு சொல்றாங்க. நீங்க அவமானப்படுத்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நியாயம் கிடைக்காதபடி செஞ்சீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் தூக்கிக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட வந்து ஒரு விஜயலட்சுமி மேல வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டு பண்ணி அது மூலமா ஓட்டு சம்பாதிக்கிறது, அது மூலமா வந்து அவங்க மேல வெறுப்ப சம்பாதிக்கலாம் முடியாது. இந்த இடத்துல யாரா இருந்தாலும் அந்த இடத்துலயுமே அவங்க தமிழ்நாட்டை எங்கேயுமே விட்டு கொடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பேடா, எனக்கு தமிழ்நாடு இனிமே வேண்டாம், கர்நாடகா வந்து எனக்கு போதும், அந்த மக்கள் என்ன வந்து பாத்துக்குவாங்க அப்படின்னு நான் வந்தேன் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்க எங்கேயுமே குறைச்சுமே சொல்லல. சரி, எனிவேஸ், அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, இப்போ ஸ்ருஜன் கூட ஆன இந்த என்கேஜ்மெண்ட் பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு காசுக்காக தான் வந்து அதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்ல, மென்டல் இஷ்யூ, அதனாலதான் பாருங்க ஒரு என்கேஜ்மெண்ட் ஆனதை நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாமே அவங்க ஒரு பணத்துக்காக செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஏன் வந்து அந்த திருமணத்துக்காக அவங்க வந்து அத்தனை லட்சம் செலவு பண்ணிருக்கணும்? சரி, அதுக்கு கூட ப்ரூஃப் இல்லைல்லமா, நீ வாட்ல சொல்லுவ அப்படின்னு சொன்னா கூட, இன்ன வரைக்கும் ஸ்ருஜன் அவர்கள் வந்து ஒரு முறை கூட விஜயலட்சுமியை தப்பா பேசவே இல்லை. அததான் நம்ம கவனிக்கணும். அவங்க எவ்வளவு மியூச்சுவலா பிரிஞ்சிருக்காங்க, இவங்க அதை வச்சு அரசியல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு நபர், அங்க இருக்கிற நடிகர், இவங்களை வந்து பழி தீர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சுஜனுடைய மனைவியுமே இதுவரைக்கும் விஜயலட்சுமியை பத்தி எதுவுமே பேசினது இல்ல. அண்ட் விஜயலட்சுமி ஒரு பேட்டியில, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பேட்டியில, என்ன நடந்தாலும் சரி நடந்துருச்சு, இன்னைக்கு சுஜன் வந்து அவங்களுடைய மனைவியோட ஹாப்பியா இருக்காங்க, அதை பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பிரேக்கப் ஆன நடிகைகள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. என்னைக்காவது இவ்வளவு அசிங்கமா சீமான் பேசியிருப்பாரா? அவங்க கூப்பிட்டோன்னே அவங்க கிட்ட போய் நடிக்கிறார்ல, நயன்தாரா அவர்களை தான் சொல்றேன். நயன்தாரா நான் குறை சொல்லல, ஆனா நயன்தாரா கூப்பிட்ட உடனே விக்னேஷ் சிவனோட படத்துல போய் சீமான் நடிக்க முடியும். அதே இன்னொரு பெண்ணுக்கு நடந்தால், அதுவும் இவனால நடந்தால், அந்த பொண்ணை வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்ணணும். அப்படிதானே சீமான்? இப்போ ஸ்ருஜன் கூட 2007 வந்து அவங்க மியூச்சுவலா பிரிஞ்சிடுறாங்க. ஸ்ருஜனுமே அவங்களை எங்கேயுமே வந்து குறை சொல்லல. அதுக்கப்புறம் தான் மியூச்சுவலா பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த துக்கம் அப்படிங்கிறது இருக்கும்ல. அப்புறம் அவங்க அப்பா வேற இறந்திருக்காங்க. இந்த சமயத்துலதான் வந்து களஞ்சியம் மூலமா அவங்களுக்கு வந்து சீமான் தயாரிக்கிற ஒரு படத்துல வந்து வாழ்த்துகள், அந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. சரி, அங்க போனா நம்ம வந்து கர்நாடகா விட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மனமாற்றம் இருக்கும், மன ஆறுதல் இருக்கும்னு சொல்லிதான் அவங்க அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நடிக்க வராங்க. அப்படி நடிக்க வர சமயத்துல என்ன நடக்குன்னா, அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வருது. ஆல்ரெடி அப்பா இறந்தது, அதுக்கப்புறம் திருமணம் நின்னு போனது. இந்த மன அழுத்தத்துல இருக்கும்போது அவருடைய அக்காவுடைய குழந்தைய, பையனை அவங்களுடைய கணவர் வந்து எடுத்து வச்சுட்டு டிவோர்ஸும் கொடுத்து அந்த குழந்தையும் தர மறுக்கிற. இப்போ சீமானெல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு மதிச்சு அவனை நம்பி இந்த பிரச்சனையே சீமான் கிட்ட சொன்னா சரியாகும் அப்படின்னு களஞ்சியம் போன்றவர்களுடைய மண்டை கழுவுதல் மூலமாக அவங்க வந்து சீமான் கிட்ட இந்த உதவியை கேட்கிறாங்க. அங்கதாங்க இவங்களுக்கு வாழ்க்கையோட சூனியம் ஆரம்பிக்குது. இவன்கிட்ட போய் கேட்டவனே, இவன் சும்மா வர்றவங்களே வந்துட்டு சும்மா விட மாட்டான், உதவின்னு கேட்டு வர்றவங்கள சும்மா விட்டுருவானா? அங்கதான் ஆரம்பிக்குது. இப்பதான் இந்த 2008 சீமான் விஜயலட்சுமியோட வீட்டுக்கு புகுறாரு. அதாவது ஆமை விஜயலட்சுமி வீட்டுக்குள்ள புகுது. ஆமை புகுந்த வீடு வந்து வழங்காது அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த பழமொழியில எல்லாம் நம்மளுக்கு உடன்பாடு இல்லாட்டினாலும் இந்த விஷயத்துல எப்படி கரெக்டா செட் ஆகுது பாத்தீங்களா? சீமான் என்கிற இந்த ஆமை விஜயலட்சுமியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அங்க 3 பெண்கள் இருக்காங்க, ஆதரவற்று போய், ஆண் துணை இல்ல. விஜயலட்சுமி என்கிற ஒரு தனி நபர் கிட்டத்தட்ட நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காங்க. 1 கோடி கிட்ட அவங்க கிட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரே விஷயத்துல 2 லாபம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன், திருமணம் பண்ணிக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அவங்கள உடல் சுரண்டல் செய்ய ஆரம்பிக்கிறாரு, பண சுரண்டல் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படியாக்கா உடலை சுரண்டிதான் 7 கருக்களுக்கு வரைக்கும் போயிருக்கு. பணத்தை சுரண்டனாலதான் 1 கோடி ரூபாய் வரைக்கும், அதாவது 2008 1 கோடிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. இவங்க கிட்ட இருந்துதான் அவன் சுரண்டானே தவிர அவங்க இவனை வந்து
பணம் பறிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லாம் இவங்க கிட்ட பழகவே இல்லை அப்படிங்கறதா இங்க புரியும். ஆனா திரும்ப திரும்ப இந்த நாத்தாக்கா ஐடி விங்ல இருந்து பாத்தீங்களா ஜெகதீஷ் கூட பழக்கம், அதுக்கப்புறம் பாருங்க பணம் வாங்குனாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோவும் கட் பண்ணி போடுறதா இருக்கட்டும். சுஜன் கூடான திருமணம் என்கேஜ்மெண்ட் முடிவு அப்படிங்கறதுமே வந்து பணம் பறிப்புக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதா இருக்கட்டும். இது வரைக்கும் சுஜன் எந்த இடத்துலயுமே விஜயலட்சுமி அவர்கள் தன்னிடம் பணம் வாங்கினாரு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராயர் அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்றாங்க. ஃபியூச்சர்ல வந்து ராயர் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு காதலன் இருந்தாலும் சொன்னாலும் சொல்லுவானுங்க. ராயர் அப்படின்னு குறிப்பிட்டது அவங்களோட கடவுளோட பேரை தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ராகவேந்திரா தான் சொல்றாங்க. அதே மாதிரி சிவண்ணா அப்படிங்கிற முன்னாடி எனக்கு வந்து அம்மா பர்வதம்மா வந்து துணையா இருந்தாங்க, இப்ப வந்து எனக்கு சிவண்ணா துணையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சிவண்ணா அப்படிங்கிறது யாரும் இல்ல, அதே மாதிரி ராஜ்குமாரோடைய பையன் தான். எனக்கு பாதுகாப்பா இருக்கான்னு தான் சொல்றாங்க. இவங்க சிவண்ணானா யாருன்னு தெரியாம நாளைக்கு அவர் இவங்களோட காதலன் பாருங்கன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தாலும் வருவாங்க. ஆனா சிவண்ணா வந்து ரீசெண்டா 2023ல கேன்சர்னால பாதிக்கப்பட்டு அமெரிக்காக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இப்ப மறுபடியும் சரியாயிடுச்சு அப்படின்னு போய் அங்க இருக்கிறாரு. அவ்வளவு உடல்நிலை மோசமான சமயத்திலையும் விஜயலட்சுமிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து ஒரு பாதுகாவலரா இருக்கிறாரு. ஆனா இவனுங்க யாருன்னே தெரியாம சிவண்ணா, அவங்களுக்கு தெரியல, கர்நாடகாலையும் சரி தெலுங்குலயும் சரி நபர்களை யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் பேர் அவங்களோட பேரை வந்து சொல்லாம பாபு, இந்த மாதிரி சிவா அப்படின்னா சிவண்ணா, அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுவாங்க. இவனுங்க அது அர்த்தம் தெரியாமல் அவங்களுடைய காதலர் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 2009 காலகட்டத்துல இருந்த ஒரு விஷயத்தையும் ஜெகதீஷ் அவர்களும் சரி இந்த சீமான் கோஸ்டிங்களும் சரி ஒரு கம்ப்ளைண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஒரு நடிகர், அவரோட பேர் எனக்கு டக்குன்னு மறந்துச்சு, கன்னடத்துல. அவருடைய மனைவி பேர் விஜயலட்சுமி. அவங்களுக்குள்ள ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. அதுல அந்த வீட்டை விட்டு வெளியில வந்த விஜயலட்சுமி அவங்க சிவண்ணா, அதாவது சிவராஜ்குமார், டாக்டர் ராஜ்குமார் அப்புறம் பர்வதம்மாவுடைய பையன், அவங்களோட வீட்டுல அடைக்கலம் புகுறாங்க. அவங்களுடைய சிவண்ணாவுடைய மனைவி பேர் கீதான்னு நினைக்கிறேன். அவங்கதான் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. இந்த விஷயம் வந்தப்பமும் இவங்க பாத்தீங்கன்னா அந்த நபர் கூட கல்யாணமானது விஜயலட்சுமிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய வந்து பரப்பிட்டு தெரியுறாங்க. இப்படியாக்கா விஜயலட்சுமின்னு இந்த இந்தியால யாரு பேர் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு யாரு கூட எல்லாம் திருமணம் நடந்திருந்தாலும் அது இந்த விஜயலட்சுமி தான் பேசுறதா இருக்கட்டும். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக விஜயலட்சுமி அவர்களுக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்டோ இல்லாட்டினா ஒரு நஷ்டீடோ கொடுக்கப்பட்டிருந்தனா பாருங்க, இந்த அம்மா வந்து எப்பயுமே வந்து வன்புணர்வு தான் வந்து குற்றச்சாட்டா வச்சு இந்த மாதிரி பணம் வந்து வாங்கும் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். நீங்க போயிட்டு எந்த மீடியாவா இருக்கட்டும் தலைகீழ குலுக்கி பாருங்க, அவங்க வந்து யார் மேலயுமே வன்புணர்வு குற்றச்சாட்டு சீமானை தவிர்த்து வச்சதே இல்லை. ஆனா இவனுங்க தான் புதுசா இந்த மாதிரியா கிரியேட் பண்ணி அதுக்கு தமிழாக்கம் பண்றேன், மாரிதாஸ் மாதிரி பாத்தியா, ஏ இருக்கா பி இருக்கா சி இருக்கா, ஏன் பி ஈக்குவலா அப்ப ஏ சி ஈக்குவல்னு சொல்லிட்டு பேசுறானுங்களா, அத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா முழுக்க இது வந்து அவதூறு. அந்த பெண்ணோட மேல இவ்வளவு அவதூறு வச்சுட்டு மனசாட்சியா இல்லாம கிறுக்கனுங்க என்ன தெரியுமா கேக்குறாங்க, குச்சி கட்டின பொண்ணா அப்படின்னு சீமான் கேட்டதா இருக்கட்டும். நான் ஒண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணலையே, கெடுக்கலையே அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து சீமானுக்கு ஏகப்பட்ட கோவம் பிரஷர்னால வந்த வார்த்தை. அவர் இவ்வளவு மன அழுத்தம் கொடுக்குறீங்க, அதனால அவர் இப்படி பேசுறாரு டி அப்படின்னு சொல்ற எல்லா டாங்களுக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, 15 வருஷம் ஒரு பொண்ணு மேல அவங்க செய்யாத விஷயத்துக்கு இவ்வளவு அவதூறு பரப்பியும் அவங்க வந்து அப்பப்ப வீடியோ போட்டானா அது டிஎம்கே தான் கூட்டிட்டு வந்ததுன்னு வெக்கம் இல்லாம பேசுறவங்க என்னைக்காவது அந்த பொண்ணுக்கு மன அழுத்தம் இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருந்தீங்களா? பார்த்திருக்க மாட்டேங்க. ஏன் அப்படின்னா சீமானும் சாட்டையும் மத்த அந்த அவங்களை சுத்தி இருக்கிற அல்ல கைகளும் விஜயலட்சுமி மேல வைக்கிற அவதூறுகளை அப்படியே நம்பிட்டு விஜயலட்சுமி அவங்க ஒழுக்கம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு திரும்ப அதுல இருக்க உண்மைத்தன்மை என்னன்னு புரியாம பரப்பிட்டு இருக்க உங்களுக்கு மனசாட்சி என்கிறது ஒண்ணு இல்ல. சீமான் நிறைய பெண்களை வந்து வன்புணர்வு பண்ணியிருக்கான் அப்படின்னா நீங்க உங்களோட புத்தினால, உங்க வக்கர புத்தினால எல்லா பெண்களையும் தினம் வன்புணர்வு பண்ணிட்டே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை திரும்ப வைக்கிறனால விஜயலட்சுமி அவர்கள் எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்து வீடியோ போட்டுட்டு இங்கேயும் இருக்கிறாங்க. இவனுங்க இந்த குற்றத்தை வைக்கிறத அங்க உள்ள சீமானிஸ்டுங்க இருப்பாங்கல்ல, அதாவது அறிவில்லாதவங்க தற்குறிங்க, அந்த கர்நாடகா சேர்ந்த ஜெகதீஷை நம்புவர்கள் இல்ல ஃபேன்ஸ் இல்லைன்னா மற்ற தற்குறிங்களும் இதெல்லாம் ஒரு ஆதாரம் எடுத்துட்டு வந்து திரும்ப அந்த அம்மாவை வந்து கொஸ்டின் பண்றதுனால அவங்க கன்னட மொழியிலயுமே இது மாதிரியான விளக்கங்களை திரும்ப கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க எவ்வளவு பாவம்னு நம்ம இங்க இருந்தா புரிஞ்சுக்கணும். சீமான் தன்னுடைய வாழ்க்கையில வந்தனாலே அந்த அம்மா எவ்வளவு துயரங்களை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு தெரியுமா? அதாவது இவனுங்க இந்த அம்மாவை
அம்மாவை பழி தீர்க்கிறதுக்காகவே நிறைய வந்து வீடியோஸை போட்டு அவதூற பரப்புறது. அதுக்கு அந்த அம்மா கர்நாடகால பேசுனதையும் அந்த அம்மாவை பத்தி கர்நாடகால வேற விஷயத்துல பேசுனதே கட் பண்ணி ஒட்டி இவங்க ஒரு அவதூறு பேசுறது. அது தமிழ சரியா புரிஞ்சுக்காம அதை என்னத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அங்க உள்ள தற்கொலைங்க மறுபடியும் அந்த அம்மா மேல ஒரு பழிய சுமத்துறது. சோ இவங்களுக்கும் வழக்கம் கொடுத்து அவங்களுக்கும் வழக்கம் கொடுத்து அந்த அம்மா பேசிட்டு இருக்கத மறுபடியும் வந்து கட் பண்ணி அதுக்கு வந்து கேப்ஷனை போட்டு தமிழ்ல அதுல இருந்து ஒரு அவதூற பரப்புறது. இதையே பழப்பா வச்சுட்டு இருக்கானுங்க.